நீ யாரையெல்லாம் நம்பிட்டு இருக்கியோ அவங்க எல்லாருமே இப்ப என் பக்கம் வந்துட்டாங்க. அந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லிட்டு போகதான் நான் இப்ப வந்திருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நீ என்ன கோக்கமாக்கு வேலை பண்ணாலும் என் கண் பார்வையில இருந்து தப்பிக்கவே முடியாது, சரியா? My eyes on you. இந்த பாரதி எதை மனசுல வச்சுட்டு இப்படி எல்லாம் பேசுறான்னு ஒண்ணுமே தெரியலையே. ஒரே குழப்பமா இருக்கு. ஒருவேளை துரை மேட்டர் தெரிஞ்சு இல்ல துரை பத்தின எந்த விஷயமும் பாரதிக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. அப்போ வேற என்னவா இருக்கும்? இல்லங்க, துரை இன்னும் உயிரோடு தான் இருக்காரு. ஒருவேளை பிரியா மேட்டரை பத்தி நான் பேசினது ஏதாச்சும் பாரதி கேட்டிருப்பாளோ? அது சம்பந்தமா ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ? நாம யோசிச்ச விஷயம் சரிதான். இந்த மித்ரா ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கான். அதனால்தான் ரூம்குள்ள என்ன திடீர்னு பார்த்ததும் யார் கூடயோ பேசிட்டு இருந்தா அந்த போன் காலையும் கட் பண்ணிட்டான். இப்போ நான் சொன்ன விஷயத்துக்குலாம் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கான். கண்டிப்பா என்னமோ ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். நிலைமை என்னன்னு தெரியாம இந்த பவானி வர யார்கிட்டயோ போன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசாம குடோன்ல இருக்கிற பவானி ஆளுங்களுக்கு போன் பண்ணி பார்த்துடலாம். மேடம் தான் ஃபோன் பண்றாங்க. மேடம் சொல்லுங்க மேடம். ஏய், போன் எடுக்கிறதுக்கு உனக்கு இவ்ளோ நேரமா? சார் ஒரு ரிங்லலாம் எடுக்க மாட்டீங்களோ? ஏய் சரி, அந்த பிரியா அங்கதானே இருக்கா? ஆமா மேடம், இங்கதான் இருக்கா. ஏய், கண்டிப்பா அந்த பொண்ணு அங்கதான் இருக்காளா? ஆமா மேடம், இங்கதான் கட்டி போட்டிருக்கோம். நீ யாரையெல்லாம் நம்பிட்டு இருக்கியோ அவங்க எல்லாருமே இப்ப என் பக்கம் வந்துட்டாங்க. இங்க பாரு, நீ சொல்றதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. நீ காலை கட் பண்ணிட்டு நான் வீடியோ கால் பண்றேன், அதுல பாக்குறேன். அப்பதான் அவ அங்க இருக்காங்கிற விஷயத்த நான் நம்புவேன். சரி மேடம். தமிழ், ஆதித்யா, இங்க பாருங்க. என்ன கேட்டு வந்தது இவங்க தானன்னு பார்த்து சொல்லுங்க. மா, இந்த ஆண்டி தாம்மா உங்களை தேடி வீட்டுக்கு வந்தாங்க. ஆதித்யா, நல்லா பார்த்து சொல்லு, இவங்க தானா? ஆமாமா. அப்படின்னா கண்டிப்பா இவங்க தான். தமிழும் ஆதித்யாவும் இந்த பொண்ணு தான் பார்த்திருக்காங்க. ஆனா நான் இந்த பொண்ண எங்கேயுமே பார்த்த ஞாபகமே இல்லையே. கண்டிப்பா ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்றதுக்காக தான் இங்க வந்திருக்கணும். இவங்க யாரா இருக்கும்? என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருப்பாங்க? என்னன்னே தெரியலையே. பாவம், இவங்களை கடத்தி வச்சிருக்காங்க. தமிழ், ஆதித்யா, இந்த போன்ல சார்ஜ் ஆகி ஸ்விட்ச் ஆன் பண்ணதும் ஏதாவது போன் வந்துச்சுன்னா அம்மா எங்க இருந்தாலும் சரி என்னை வந்து கூப்பிட்டு அந்த போனை கொடுக்கணும். முடிஞ்சா யார் பேசுறாங்கன்னு கேட்டுட்டு போனை எடுத்துட்டு வந்துருங்க. அம்மா இங்கதான் எங்கேயாவது இருப்பேன். சரிம்மா. சரி.
கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்திருந்தா அந்த போலீஸ்காரன் என்ன பவானி கிட்ட புடிச்சு கொடுத்துருப்பான். நல்ல வேலை அந்த ஆளு போன்ல பேசினதை கேட்டு அலர்ட் ஆகி அவன் கிட்ட இருந்து தப்பிக்க முடிஞ்சது. எப்படியாவது ஆதிக்கும் மித்ராவுக்கும் கல்யாணம் நடக்க விடாம ஆக்கணும். மித்ரா, என்ன நீயும் பாரதி மாதிரி எதையும் நினைச்சு டென்ஷனா குட்டி போட்டு போன மாதிரி நடந்துட்டு இருக்க? என்ன சொன்ன? பாரதி டென்ஷனா இருக்காளா? நீ பாத்தியா? ஆமா மித்ரா, இப்பதான் அவளை பார்த்துட்டு யோசனை பண்ணிட்டே வந்தேன். இங்க வந்து பார்த்தா நீயும் அதே மாதிரி தான் இருக்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாரதி இங்க வந்து பேசிட்டு போனா நந்தினி. இங்க பாரு மித்ரா, பாரதி இது வரைக்கும் இருந்தது வேற. இப்ப அவ புருஷன் ஆதிய நீ கல்யாணம் பண்ணிக்க போறனா பாரதி மட்டும் இல்ல, எந்த பொண்ணா இருந்தாலுமே தீ மாதிரி ஆயிடுவாங்க. அதுல வேற இந்த பாரதி ஒரு தனி ரகம். அதனால கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாவே இரு, அதுதான் உனக்கு நல்லது. நீ சொல்றது சரிதான். கண்டிப்பா அந்த பாரதி ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. நாம அவ விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா பாரதி இப்போ நேருக்கு நேரா நின்னு அடிக்கணும்னு முடிவு பண்ணிருக்காளோன்னு எனக்கு அதை நினைச்சு கொஞ்சம் பயமா இருக்கு. அவ பாட்டி கிட்ட உன்னை பத்தின எந்த ஆதாரத்தையுமே கொடுக்காம இருக்கணும்னு கடவுளை நல்லா வேண்டிக்கோ மித்ரா. அவளை எப்படி நின்னு அழிச்சாலும் நாளைக்கு காலையில எனக்கும் ஆதிக்கும் கல்யாணம் நடக்க போறத அவளால தொடுக்கவே முடியாது. வா. அங்க பாரு மித்ரா, அதே டென்ஷனோட தான் பாரதி இன்னும் நடந்துட்டு இருக்கா. ஆனா அவையே இவ்ளோ டென்ஷனா இருக்கான்னு தெரியலையே. வாங்க. வாப்பா ராமு. பாட்டி எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி. நல்லது. நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னப்பா குறைச்சல், சந்தோஷமா நிம்மதியா இருக்கேன்.